हुकुम टाइगर का हुकुम. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மஷ்ரூம் பிரியாணி. ஸோ ஆல்ரெடி இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது மஷ்ரூம் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான மஷ்ரூம் கட் பண்ணியாச்சு. இப்போது குக்கரில் 2 ஸ்பூன் கீ போட்டுட்டு இப்போ நல்லா கீ ஹீட் ஆனதும் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றணும். கீ ஆயில் ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம போடணும். ஸோ என்னென்ன ஸ்பைசஸ்லாம் போட்டால் ஹெவியாக இருக்குமோ நான் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணி போடுறேன். இப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதும் கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை போடுவோம். அப்புறம் பச்சை மிளகாய், நான் ஒரு 4 பச்சை மிளகாய் போடுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது ஆனியன் ப்ரௌனிஷாக ஆனதும் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடலாம். நான் இப்போ 2 ஸ்பூன் மட்டும் போடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு பண்ணணும். அப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர். ஸோ நான் இந்த 3 மசாலா மட்டும்தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் 4 பச்சை மிளகாய் போட்டதுனால ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக போடுறேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளி ஒரு 4 வெங்காயம்னா நான் அதுக்கு ஒரு 3 தக்காளி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை கொஞ்சம் ஆட் பண்ணலாம். ஒரு பாக்ஸ் மஷ்ரூமை நான் அப்படியே தான் போடுறேங்க, தனியாக எடுத்து வைக்கல. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ புதினாவை போடலாம். புதினாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் போடலாம். கொத்தமல்லி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கப் தயிர் நான் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 2 கப் தண்ணி போட்டால் கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடலாம். நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த ரைஸ் இருக்குல்ல, ஸோ அதை கொதிக்கிற தண்ணியில் போடணும். ஸோ
ஸோ இப்போது போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் தண்ணியும் அரிசியும் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா, நான் லெமன் போடுறேன். லெமன் வந்து கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவர் தரும்ன்றதுனால ஆட் பண்ணுறேன். இது உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் தயிர் மட்டும் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை லெமன் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். அது 2த்துல எது வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து 1 டேபிள் ஸ்பூன் நான் கீ யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்குன்றதுக்காக. இப்போது குக்கரை கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் குக்கரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுட்டு நல்லா வந்திருக்கு. மஷ்ரூம் பார்த்திங்கன்னா, மஷ்ரூம் பிரியாணி ரைஸ் எல்லாம் உடையாமல் இருக்குது. ஸோ எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. நீங்களே பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு. டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.